தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மாபெரும் ஒரு இலக்கிய தொடர் பயணமான இணைய வழியில் நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய தினம் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் 27ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் நவம்பர் மாதத்தில் தொடங்கி வைத்த இந்த நிகழ்வு இன்றைக்கு வான் சிறப்பு என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைய இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு நம்மோடு குரல் சொல்ல இணைந்திருக்கக்கூடிய அருமை மாணவியை நான் அறிமுகம் செய்வதில் உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், இந்த மாணவி நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நா சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாரிமுத்து முத்துலட்சுமி இவருடைய தந்தையார் கட்டடத்தினுடைய வேலை செய்யக்கூடிய கொத்தனார் ஆக இருந்தாலும் அவருடைய பிள்ளை இன்றைக்கு வானளாவிய உச்சத்தை தொட இருக்கிற நிலையிலே தன்னுடைய கல்வி படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட அவர் எங்கே இருந்து பேச இருக்கிறார் என்றால், மைசூரில் கல்வி சுற்றுலாவிற்காக சென்றிருக்கக்கூடிய அந்த மாணவி தன்னுடைய ஆசிரியருடைய துணை கொண்டு இந்த நிலையிலே குரல் சொல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் அந்த பள்ளியிலே ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தோடு நெருங்கிய தொடர்புடைய போற்றுதலுக்குரிய ஆசிரியர் ராஜசேகர் ஐயாவோடு இணைந்திருக்கிறார். மைசூரில் பிருந்தாவனம் என்கிற இடத்துல இருந்து நம்மோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய வான் சிறப்பு என்கிற 10 குறளையும் சொல்லுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய இந்த மாணவிக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. திருக்குறளிலே எந்த அதிகாரத்திலே எந்த எண் சொன்னால் குறள் சொல்லுவார், குறளிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொல்லை சொன்னால் குறள் முழுமையும் சொல்லுவார், பொருள் சொன்னால் குறள் கவனம் என்கிற நிலையிலே நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய கையால் விருது பெற்று சிறப்பு பெற்ற நம்முடைய மாணவி மா பாண்டீஸ்வரி அவர்கள் இன்றைக்கு குறள் சொல்ல இருக்கிறார். அதே போல அந்த குறளுக்கான உரையாளராக வணக்கத்திற்குரிய போற்றுதலுக்குரிய தமிழ்நாடு சிற்றிதழ்கள் சங்கத்தினுடைய செயலாளர், தலைமை ஆசிரியராக பணியை நிறைவு செய்திருக்கக்கூடிய புலவர் ரவீந்திரன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இவர் பல்வேறு கவிதை கட்டுரை நூல்களை படைத்த பேராளர், வேறொரு தமிழ் கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்றவர், கோவையில் இருக்கக்கூடிய புலம் என்கிற இலக்கிய அமைப்பினுடைய தலைவர், வேறொரு புலவர் பேரவையினுடைய முன்னணி செயற்பாட்டாளர். ஒரு பெரும் விபத்தில் முதுகெலும்பு பாதிக்கப்பட்டதால் சக்கர நாற்காலியில் அமர்ந்து கோவையில் எல்லா இலக்கிய நிகழ்விலும் பங்கு கொள்ளக்கூடிய உண்மையில மகிழ்ச்சியாக இருக்கிறது. இலக்கியத்தை காதலிக்கிற ஒரு இலக்கிய ஆர்வலர், கலை இலக்கிய பெருமன்றத்தோடு செயல்படக்கூடிய நம்முடைய ஐயா ரவீந்திரன் ஐயா நம்மோடு இன்றைக்கு உரை என்கிற நிலையில் இணைய இருக்கிறார். ஆக அவற்றோடு ஒவ்வொரு நாளும் பின்னூட்டம் தரக்கூடிய ஆளுமைகளும் இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு ஆளுமைகள், மலேசியாவிலிருந்து நிக்கோலஸ் ஐயா, பல்வேறு ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். அத்துணை பேரையும் நம்முடைய மரபு கருதி வரவேற்புரை நல்வதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய மறுமன்றத்துடைய போற்றுதலுக்குரிய தோழமை மிக்க நல்ல மார்க்சிய சிந்தனையோடு பொதுமுறை சிந்தனையோடு தன்னுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கக்கூடிய பொருளாளர் வணக்கத்திற்குரிய ஐயா ரவி தோழர் அவர்கள் வரவேற்புரை தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, மிக சிறப்பான முறையில துவங்கி இருக்கக்கூடிய நம்முடைய நாளொரு அதிகாரம் என்கின்ற அருமையான நிகழ்வு இன்னைக்கு 2வது நிகழ்வாக நடைபெறுகிறது. நேற்றைய தினம் கடவுள் வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்தினுடைய உண்மையான உள்ளடக்கத்தை மிக சிறப்பான முறைய நம்முடைய முன்னோடி தலைவர் அருமை தோழர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் அந்த உரையை வழங்கினார்கள். இன்றைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வான் சிறப்பு என்கின்ற அந்த அதிகாரத்துக்கு கோவையை சார்ந்த புலவர் ரவீந்திரன் அவர்கள் அந்த உரையை வழங்குவதற்கு நாம் கேட்டுக்கொண்டோம். அவர்களும் அதற்கு இசைந்து இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவருடைய சிறப்புகளை பற்றி நம்முடைய இலக்கிய குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கருமுருகன் அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார்கள். அவர் கோவையில இருக்கக்கூடிய
தமிழ் இலக்கிய அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய அமைப்பு ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இலக்கிய அமைப்பை உருவாக்கிய ஒரு முன்னோடிகளில் ஒருவராகவும் இருக்கிறார். குறிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரிசா துரைசாமி என்று சொல்லக்கூடிய தமிழர். அவர்கள் ஒரிசா தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனராகவும் தலைவராகவும் அந்த மாநிலத்திலே புகழ் பெற்றிருக்கக்கூடியவர். அவர் கோவையை சார்ந்தவர். ஆகவே கோவையிலே இத்தகைய ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கான பல முன்னெடுப்புகளை செய்து, குறிப்பாக தமிழ் வழி கல்விக்காக, தமிழினுடைய முன்னேற்றத்திற்காக பல இலக்கிய அமைப்புகளையும் தமிழ்நாடு எங்கும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைப்பில ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு சங்கிலியாக இணைந்து செயல்பட்டிருக்கக்கூடியவர் நம்முடைய புலவர் ரவீந்திரன் ஐயா அவர்கள். ஆகவே அவருடைய பங்களிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய ஒரு உடல்நிலை அது ஒரு சிக்கலான ஒரு முறையில இருந்தாலும் கூட, அதையும் மீறி அவர் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு தமிழினுடைய வளர்ச்சிக்காக, தமிழருடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய படைப்புகள் குறிப்பாக மரபு தோட்டம் என்கின்ற அருமையான ஒரு மரபு கவிதை தொகுப்பு, தூரிகையும் நிறங்களின் கடவுள் என்கின்ற புதுக்கவிதை, அதே போல பௌர்ணமி இரவின் பேரலை என்கின்ற புதுக்கவிதை தொகுப்பு, இவைகளை தவிர அவர் தொடர்ந்து தன்னுடைய தமிழ் தாராமதி என்கின்ற இதழில் எழுதியிருக்கக்கூடிய ஏராளமான கட்டுரைகள், இவைகளெல்லாம் படைத்து கொண்டும் மிகச்சிறந்த ஒரு இலக்கிய செயல்பாட்டாளராக விளங்கக்கூடிய அவர்கள் இன்னைக்கு அரங்குக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரு பெருமைமிகு பெருந்தகையை இந்த நேரத்திலே வரவேற்று, இந்த அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும், குறிப்பாக திருக்குறளை முற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அருமை மாணவி பாண்டீஸ்வரியையும் இந்த நேரத்தில் பாராட்டி, வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடருமாறு நம்முடைய அருமை தோழர் முனைவர் கருமுருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழமையே. பொருளாளர், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில தலைவர் தோழர் கங்கா ஐயா உள்ளிட்ட அவையை மீண்டும் ஒரு முறை வணங்கி அதிகாரத்தை சொல்வதற்காக நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் பெருமை சேர்த்திருக்கொண்டு இருக்கக்கூடிய பள்ளி, அது ரொம்ப முக்கியம். பள்ளிக்கும் இதில் மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. நான் சுப்பையாபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நம்முடைய மாரிமுத்து முத்துலட்சுமி அவருடைய தம்பதியினுடைய அருமை மகள் மா பாண்டீஸ்வரி அவர்கள் வள்ளுவன் தந்த வான் சிறப்பு என்ற அதிகாரத்தின் கீழ் குரலை தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அருமை மாணவியை குரல் தருக. குரலால் அம்மா மைக் ஆன் பண்ணிக்கோங்கப்பா. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா, பாப்பா, பாப்பா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். இணையத்திலும் இயங்கும் திருக்குறளை இயற்றிய வள்ளுவரை வணங்குகிறேன். மழைப்பொழிவு காலத்தில் வான் சிறப்பை அதிகார தலைப்பை அமைந்த குரல்களை கூற எனக்கு மகிழ்ச்சி. கர்நாடக மாநிலத்தில் வள்ளுவன் சிலையை அமைக்க விரும்பி நான் மைசூரில் இருந்து உங்களிடம் வான் சிறப்பினை கூறுகிறேன். வான் சிறப்பு: வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குற்றி கால். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மச்சாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. விசும்பின் துளி வீலின் அல்லால் மச்சாங்கே பசும்புல் தலை காண்ப அரிது. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தலில் தானல்கான ஆகிவிடின். சிறப்புட பூசனை செல்லாத வானம் வரக்குமே வானோர்க்கும் ஈண்டு. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அனைவருக்கும் நன்றி. நன்றி அருமை மாணவியே.
உண்மையிலே ரொம்ப மகிழ்வா இருக்கிறது. பள்ளிக்கு பெருமை சேர்க்கிற உங்களைப் போன்ற மாணவிகள், தமிழர் நேற்றே சொன்னது போல தான், உங்களைப் போன்ற மாணவிகள் தமிழக பள்ளிக்கூடங்கள் எல்லா இடங்களிலும் விரவியும், பரவியும் வளர்ந்தால், இந்த தமிழகம் வான் சிறப்பு கொண்ட தமிழகமாக அமையும் என்று சொல்லி, அடுத்ததாக இந்த உரைக்கு, இந்த குரலுக்கு உரையாளராக வருகின்றதற்கு மதிப்பிற்குரிய உண்மையிலே ரமணி தோழர் அவங்கள பற்றி சொல்லும்போது ரொம்ப வியந்து வியந்து நான் பெருமை அடைகிறேன். காரணம், இந்த நிலையிலும் கூட இலக்கியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புலவர் ஐயா ரவீந்திரன் ஐயா இலக்கிய பொழிவுரை தருக. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயா. அன்னை தமிழுக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இதனுடைய வரலாறு என்பது நீண்டது, நெடியது, ஆழமானது, நீளமானது. பல தமிழகத்தின் இலக்கிய சான்றோர்களை உருவாக்கிய பெருமை கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு உரியது. அதனுடைய வரலாறு என்பது மிகச்சிறந்த ஒரு வரலாறாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை காட்டிலும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த அமைப்புடைய செயல்பாடுகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள் திரு முருகன் ஐயா அவர்கள், ரமணி ஐயா அவர்கள் காலையிலேதான் நான் ஒரு 4 தலைப்பு கொடுத்திருந்தேன். இல்லைங்க ஐயா, நீங்க வான் சிறப்பை பற்றி பேசுகின்ற சொன்னார். அன்புக்குரிய பெருமக்களே, இந்த அவையில கலந்திருக்கிற எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை. உங்களிடையே பேசுவது என்பது மனதிற்கு மிக மகிழ்வான ஒன்று. ஏனென்றால் கலை இலக்கிய பெருமன்றம் என்பது இலக்கியத்தோடு சேர்ந்திருக்கிறது, கலைகளோடு சேர்ந்திருக்கிறது. இந்த கலையும் இலக்கியமும் சேரும் பொழுது அது ஒரு புதிய தோற்றத்தை நமக்கு உருவாக்குகிறது. அந்த வகையில் இந்த அமைப்பில் உரையாடுவது என்பது நான் பேசுகிற உரைகளில் ஒரு சிறந்த உரையாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வான் சிறப்பு. நேற்றைக்கு கடவுள் வாழ்த்தை என்னுடைய மதிப்புக்குரிய தோழர் ரவீந்திர பாரதி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். கடவுள் வாழ்த்து 2வது அதிகாரம் வான் சிறப்பு, ஒரு மிகச்சிறந்த அதிகாரம். வான் என்பது, வானம் என்பது இடம் இல்லைங்களா? அதை ஐம்பெரும் பொருள்களில் ஒன்றாக நம்முடைய தொல்காப்பியர் முதற்கொண்டு சொல்வார்கள். இந்த உலகம் என்பது 5 பொருள்களால் ஆனது. நிலம், தீ, நீர், வழி, காற்றோடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். அதுதான் உலகம். தொல்காப்பியர் எப்படி அழகா சொல்ல பாருங்க. இந்த 5ம் கலந்த மயக்கம் உலகம். அது இந்த 5ம் தனித்தனியாக இல்லை, இவை ஒன்றில் ஒன்றாக மயங்கி கிடக்கின்றன என்று சொல்லுகிற பொழுதுதான் நாம் அந்த நூற்பாருடைய சிறப்பை உணர முடிகின்றது. வானம் என்பது இடம், ஆனால் இந்த இடத்திலே வான் சிறப்பு என்று சொல்லுகிற பொழுது வானம் என்ற இடத்தை குறிக்காமல் அந்த இடத்திலே இருக்கிற மலையை குறித்து வருகிறது. வானின்கண் உள்ள மலை, 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்லலாம். இன்னொரு இடத்திலே கூட ஆகுவை என்று ஒரு உரையாசிரியர் சொல்றார். எனவே வானம் என்பது இடம், அந்த இடத்தை குறிக்காமல் இடத்திலே இருக்கிற மலையை குறிக்கிறது. எனவே வானத்தினுடைய சிறப்பு என்பதை காட்டிலும் மலையினுடைய சிறப்பைத்தான் திருவள்ளுவர் இதை சொல்லிக் கொண்டு போகிறார் என்பதை நாம் குறிப்பாக பார்த்துக் கொள்ளலாம். திருக்குறளுக்கு நீங்கள் மிகச்சிறந்த உரையாசிரியர் உங்களுக்கு தெரியும், பரிமேல் அழகருடைய உரை. ஆனால் தமிழ்நாட்டின் தலை சிறந்த புத்தகங்கள் என்று குறிப்பிடும் பொழுது திருக்குறள் ஒரு புத்தகம். ஆனால் அன்புக்குரிய பெரியவர்களே, பரிமேல் அழகர் உரையையும் ஒரு புத்தகமாக சொல்லுகிறார்கள்.
எனவே பரிமேல் அழகர் உரை ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கிறது என்று அந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லுகிறார்கள். அப்புறம் பரிமேல் அழகருக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால், தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் இருக்கிற சில நுட்பமான வேறுபாடுகளை சரியாக சொல்லிக் கொண்டு போகிறவர் பரிமேல் அழகர். நம்முடைய சித்தாந்தம் வேறு, தமிழருடைய கோட்பாடு வேறு, வடமொழியினுடைய கோட்பாடு வேறு என்பதை தெளிவாக கூர்மையாக சொல்லிக் கொண்டு போகிற உரையாசிரியர் பரிமேல் அழகர். அதுல நமக்கு 10 உரையாசிரியர்கள் இருக்கிறார்கள். அதை மட்டும் சுருக்கம் அந்த பாடலை மட்டும் வெண்பாவை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். தருமர், மணக்குடவர், சாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேல் அழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், வள்ளுவர் எல்லை உரைநூற்று செய்தார் இவர் என்று 10 பேரை தமிழ்நாட்டிலேயே ஒரு புத்தகத்துக்கு 10 பேர் உரை எழுதியிருக்கிற சிறப்பு நம்முடைய திருக்குறளுக்கு தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த இதற்கு அடுத்து தோன்றிய திருவள்ளுவருக்கு பின்னாலே வந்த சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், இங்கே திருவள்ளுவர் கூட கடவுள் வாழ்த்து சொல்லிவிட்டு போய்விடுகிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இளங்கோவடிகள் கடவுளை பற்றி வாழ்த்தையே சொல்லவில்லை. அவர் யாரை வாழ்த்துகிறார் என்றால், திங்களை வாழ்த்துகிறார், ஞாயிற்றை வாழ்த்துகிறார், பூம்புகாரை வாழ்த்துகிறார், மழையை வாழ்த்துகிறார். அவ்வளவுதான். கடவுள் வாழ்த்தெல்லாம் இல்லை. இளங்கோவடிகள் அதுக்கு என்ன சொல்றால், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்று சொல்லிக் கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட மழை. அதிலே முதல் பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல். வானின்று உலகம். அந்த 10 பாடலையும் சொன்ன அந்த மாணவியை நான் அன்போடு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா இருக்கணுமா? நீங்க நல்லா செய்யுங்க. வாழ்த்துக்கள். முதல் திருக்குறள், வானின்று உலகம் வழங்கி வருதலான். அந்த மழை எங்கே இருந்து? வான் நின்று, வானத்திலே நின்று இந்த உலகத்திற்கு அது மழையாக வழங்கி வருகிற காரணத்தினால் அந்த மழையினை திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மழை என்று சொல்லவில்லை, அந்த மழை என்பது அமிழ்தம் என்று சொல்கிறார். மழை அல்ல, அது மழைக்கு என்ன சொல்லுகிறார் வள்ளுவர்? அமிழ்தம் என்று சொல்லுகிறார். இந்த அமிழ்தம் என்ற சொல் இருக்கிறதே, இந்த சொல் இது என்ன ஆகிறது என்றால், நமக்கு தெரியும், வரலாறு நமக்கு தெரியும். வடமொழி தமிழிலே இருந்து நிறைய சொற்களை கடன் பெற்றிருக்கிறது. அதிலே ஒரு சொல் அமிழ்தம். அதை அந்த அமிழ்தம் வடநாட்டுக்கு போகிற போது, அது கடந்து கடந்து போகிற பொழுது அமிர்தம் ஆகிவிடுகிறது. இதை தெளிவாக தேவநாயப்பாவாணர் விளக்கி சொல்கிறார். அமிழ்தம் என்ற சொல் அது ஒரு அற்புதமான சொல். அந்த அமிழ்தம் என்பதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சாவா மருந்து என்று சொல்கிறார். அந்த சாவா மருந்து என்பதுதான் அமிழ்தம் என்று சொல்கிறார்கள். அந்த அமிழ்தம் வானின்று வருகிற மழையை போன்றது என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த அமிழ்தம், அந்த சாவா மருந்து என்ன செய்கிறது என்றால், உண்டாரை நீண்ட நாள் வாழ வைப்பது. அதான் அமிழ்தத்துக்கு சொல்லுகிற விளக்கம். அதுதான் சாவா மருந்துக்கு சொல்லுகிற விளக்கம். உண்டாரை நீண்ட நாள் வாழ வைக்கிறது. அப்ப உண்டவர்களை மட்டும் வாழ வைப்பது இல்லை, உலகம் நடைபெற்று வருவதற்கும் அந்த மலைதான் உலகத்திற்கு சாவா மருந்தாக விளங்குகிறது என்று சொல்கிறார். அப்ப இந்த உலகத்திற்கு மழை, உலகம் என்பது என்ன? அதை கூட தொல்காப்பியர் சொல்வார், உலகெனப்படுவது உயர்ந்தோர் மேற்சே. இந்த உலகம் என்பது உயர்ந்தவர்களை குறிக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். சரி, அமிழ்தத்துக்கு வருவோம். அமிழ்தம் என்பது என்ன? அமிழ்தத்திற்கு உரையாசிரியர்கள் முதற்கொண்டு கொடுக்கிற விளக்கம் மிகச்சிறந்த விளக்கமாக இருக்கிறது. பாவாணர் சொல்லுகிறார், அமிழ்தம் என்பது சோறும் நீரும். அவ்வளவுதான்.
என்னங்க, அமிர்தம் உட்கொள்ளும் சோறும் நீரும், அதுதான். ஆனால் இந்த அமிர்தத்தை ஒரு கதை கட்டுகிறார், ஒரு புராணம் கட்டி விடுகிறார்கள். என்ன சொல், இந்த அமிர்தம் என்பது திருப்பாற்கடல் கடையப்பட்டது என்றும் தேவர்கள் உண்டார்கள் என்றும் என்று சொல்லுகிற புராண கதைகள் எல்லாம் அதை விட்டு விடுங்கள். அது இல்லை. நம்முடைய இலக்கியம், நம்முடைய குரல் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த அமிர்தம் என்பது என்ன என்றால் அது சோறும் நீரும் என்று பாவாணர் அதற்கு விளக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறார். இருவகை உணவு, அதை இரு மருந்து என்று சொல்லுகிறார். இரு உணவு என்று சொல்வதோடு இரு மருந்து என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இரு மருந்து என்று பாவாணர் சொல்லுகிற சொல் அது எங்கே இருந்து வருகிறது என்றால் புறநானூற்றிலே ஒரு தொடர் வருகிறது. இருமருந்து விளைக்கும் நன்னாட்டு பொருணன், இருமருந்து விளைக்கும் நன்னாட்டு பொருணன் என்று புறநானூறு சொல்கிறது. அதைத்தான் எடுத்துக்கொண்டு பாவாணர் அருமையாக சொல்கிறார். சோறும் நீரும் என்ற இரு மருந்துதான் அமிர்தம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். மழை இந்த உலகத்திற்கு அமிர்தமானது. இன்னொன்று, அப்ப அமிர்தம் என்பது சாவா மருந்து என்று என்ன செய்கிறது என்றால் பிணி, மூப்பு, சாக்காடு, இந்த மூன்று உயிர்களுக்கு வரும், மனிதருக்கு வரும். பிணி, மூப்பு, சாக்காடு, இந்த மூன்றையும் தடுப்பதுதான் சாவா மருந்து என்று சொல்கிறார்கள். அப்ப மருந்தினால் ஒருவனுக்கு நோய் நீங்கி போகிறது, அப்ப நோய் வருகிறது. எனவே இந்த சோறும் நீரும் மனிதனுடைய நோயை நீக்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு போகிறார். இன்னொரு விளக்கத்தையும் இந்த அமிர்தம் என்ற சொல்லுக்கு சொல்லுகிறார்கள். இது மேலே சோறும் நீரும் சொன்னார். இன்னொரு விளக்கம் அமிர்தத்திற்கு சோறும் பாலும் என்று இரண்டை குறிக்கிறது சொல்லுகிறார்கள். சோறும் பாலும். அதற்கு இந்த பால் என்பதற்கு நம்முடைய பாவாணர் ஒரு சிறந்த விளக்கத்தை சொல்லிக் கொண்டு போகிறார். இந்த அமிர்தம் என்பது எனக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது மருமம், மம்மம், அம்மம், முலை என்று சொல்கிறார். முலை, அந்த முலையிலே இருந்து, தாயின் முலையிலிருந்து கிடைக்கிற தாய்ப்பால் இருக்கிறதே, அந்த குழந்தை உணவு இருக்கிறதே, அது அமிர்தம், அது பால் என்று சொல்கிறார். இது பாவானுடைய ஒரு புதிய விளக்கமாக வருகிறது. அமிர்தம் என்ற தென் சொல், தமிழ் சொல் திரிந்து வடமொழியிலே அமிர்தமாக போய் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதை பாவாணரும் அழகாக எடுத்து சொல்லிக் கொண்டு போகிறார். அப்படி முதல் திருக்குறளிலே அந்த அமிர்தம் என்ற சொல்லை வைத்துக் கொண்டு உரையாசிரியர்கள் கொடுக்கிற விளக்கம் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய பெருமக்களே, இந்த வான் சிறப்பிலே இன்னொரு சிறந்த குறள் இருக்கிறது. அதுல கூட வேடிக்கையாக சொல்லுவார்கள், திருக்குறளிலே துப்பாக்கி எல்லாம் வருகிறது என்று சொல்லுவார்கள். திருக்குறளே துப்பாக்கி எல்லாம் வருகிறது என்று சொல்லுவார்கள். அது வேடிக்கையாக சொல்வது. அந்த திருக்குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதூ மழை, ஒரு அருமையான ஒரு சொற்பின் வருநிலை அணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சொற்பொருள் பின் வருநிலை அணியாகவும் இரண்டு அணிகளும் கலந்து இருக்கிற ஒரு பாடலாக இந்த குறள் அமைந்திருக்கிறது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை என்று அந்த தூம் என்ற அளபடையோடு அந்த திருக்குறளை வள்ளுவர் முடிக்கிற பாங்கு இருக்கிறதே, அது அழகாக அப்படியே நழுவி கொண்டு போவதாக இந்த குறள் அமைந்திருக்கிறது. அதற்கு பரிமேலழகர் இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், தானும் உணவாவது தண்ணீராக உண்ணப்படுவது என்று சொல்கிறார். துப்பார்க்கு உண்பவர்களுக்கு, துப்பாக்கி துப்பு ஆகி உணவாக ஆகிறது, உண்பவர்களுக்கு மழை நீர் உணவாக ஆகிறது என்று சொல்கிறார். அப்படி தானும் உணவாவது தண்ணீராய் உண்ணப்படுகிறது என்று சொல்கிறார். அதற்கு பருதியார் என்ற உரையாசிரியர் உண்பவர்களுக்கு வேண்டிய உணவை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். மழை என்பது உணவு என்று சொல்லிய பின்னாலே உண்பவர்களுக்கு உணவாக உணவுகளை உண்டாக்குவதும் மழைதான். நமக்கு தெரியும்.
எல்லா உணவுப் பொருள்களும் மழையினால் உண்டாக்கப்படுகிற பயிர்கள், நெல் முதலிய உணவுகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் மழை என்பதை பரிதியார் சரியாக சொல்லிக் கொண்டு போகிறார். அதற்கு புறநானூறு ஒரு நல்ல வரியை சொல்கிறது. உணவெனப்படுவது நீர், மழை நீர் உணவு, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று புறநானூறு சொல்கிறது. நெல்லும் நீரும் எல்லோருக்கும் எளிய, நெல்லும் நீரும் அந்த உணவா தான். உணவு என்பது மழை நீர் மட்டுமல்ல, நெல்லும் அந்த உணவு என்று புறநானூறு உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று சொல்லிக் கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். துப்பார் உண்பவர்கள், துப்பார் என்ற சொல்லுக்கு பொருள் உண்பவர்கள். அப்புறம் இதற்கு பாவத்துக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டு போகிறார். அவர் என்ன சொல்லுவார் என்றால், இரு திணை உயர்திணை அகிரிணை அறுவகை உயிர்கட்கும் உணவு இன்றியமையாதது எனினும், உணவு இன்றியமையாதது எனினும் தலைமை பற்றி துப்பார் என்று உயர்திணை மேல் வைத்து சொல்கிறார் என்று பாவாணர் சொல்கிறார். அப்போ உணவு என்பது உயர்திணைக்கு மட்டும் உரியது இல்லை, அகிரிணைக்கு உரியது இல்லைங்களா? பிற உயிர்களுக்கும், ஈரறி உயிர், மூவரி உயிர், எல்லா உயிர்களுக்கும் நீர் இன்றியமையாதது. ஆனால் என்று ஏன் உயர்தினை மட்டும் சொல்லி இருக்கிறது என்றால், பாவாணர் அதற்கு விளக்கம் சொல்கிறார். தலைமை பற்றி துப்பார் என்று உயர்தினை மேல் வைத்து சொல்லிக் கொண்டு போகிறார் என்று சொல்லிக் கொண்டு போகிறார். அதற்கு இன்னும் ஒன்று சொல்கிறார். அந்த உண்பது என்று சொல்கிற பொழுது அதை 4ஆக பகுத்து சொல்கிறார் பாவாணர். உண்பது, தின்பது, பருகுவது, நக்குவது என்ற 4 வகை உணவாக பாவாணர் பிரித்து சொல்றார். உண்பது நமக்கு தெரியும், சோறும் களியும். தின்பது காயும் கறியும். பருகுவது பாலும் பதநீரும். நக்குவது தேன். இப்படி 4 வகையாக பிரித்து உணவை பிரித்து சொல்லிக் கொண்டு போகிற தன்மையை நாம் இந்த திருக்குறளிலே பார்க்கிறோம். அதில் இருக்கிற அளபடை தான் அந்த இசையை கொடுக்கிறது. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயதும் மழை என்ற அந்த அளபடை இருக்கிறதே, அதை வள்ளுவர் அந்த இடத்துல வைத்திருப்பது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்த திருக்குறளை எடுத்துக்கொண்டால் இந்த அதிகாரத்திலே மிகச்சிறந்த ஒரு குறள், ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால். ஒரு அருமையான பாடல். புயல் என்று சொல்லுகிற மழை குன்றி போகுமேயானால், மழை குறைந்து போகுமேயானால் உழவர்கள் ஏறினால் உழ முடியாது. அவ்வளவுதான் திருக்குறள். திருக்குறள் அவ்வளவுதான். இதற்கு பரிமேல் அழகர் மழை என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். மழை என்பது ஒரு வருவாய் என்று சொல்கிறார், அது ஒரு வருமானம் என்று சொல்லுகிறார். அந்த மழை என்ற வருவாயினால்தான் இந்த உலகத்திலே பொருள் செழிக்கிறது என்பதை சுருக்கமாக பரிமேலழகர் சொல்லிக் கொண்டு போகிறார். இதை இன்னொரு இடத்துல புறத்தில இங்கே புயல் என்னும் வாரி என்று மழைக்கு சொன்னார் இல்லையா? புயல் என்று சொல்லுகிற மழை, வாரி பெருக்கி என்று புறநானூறு இன்னொரு இடத்துல சொல்லிக் கொண்டு போகிறது. வாரி, புயல் என்னும் வாரி, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். புயல் என்று சொல்லுகிற மழை வாரி, ஆனால் வாரி என்ற சொல்லுக்கு வருவாய் என்ற ஒரு உரையை பரிமேலழகர் சொல்லிக் கொண்டு போகிறார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இதற்கு பாவாணர் சொல்கிற உரையை பார்க்கலாம். உழவர்கள், உழவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதற்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கிறார் பாவாணர். உலகத்திற்கு ஆணியாகிய உழவர், அச்சாணி. உழவர்கள் தான் உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள், உலகத்திற்கு ஆணியாகிய உழவர் என்று அந்த உழவர்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை பாவாணர் கொடுத்து கொண்டு போகிறார். அப்புறம் இன்னொரு சொல்லை இந்த திருக்குறளை பார்க்க வேண்டும். புயல் என்னும் வாரி, புயல், அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். புயல் சுழற்காற்று, மழையை குறிக்கும் ஒரு சொல். சுழற்காற்று மழையை குறிக்கும் ஒரு சொல் இங்கு பொது பொருளில் ஆளப்பட்டது. இந்த புயல் என்ற சொல் பொது பொருளில் மழை என்ற பொருளிலே ஆளப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
இந்த இடத்திலேயும் திருவள்ளுவர் உளார் அதை நீட்டி கொண்டு போறப்ப அந்த இசை நிறை அளபடையும் இந்த குறளுக்கு ஒரு அழகை கொடுக்கிறது, ஒரு அழகியலை கொடுக்கிறது என்று உளார் உழவே முடியாது. அதை நீட்டிக்கொண்டு போகிற பொழுது அதற்கு பொருள் சொல்லிக்கொண்டே உளார் உழவே முடியாது என்று அந்த உழவரை பற்றி சொல்லிக் கொண்டு போகிறார். இப்படி ஒரு ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி. வாரி என்பதற்கு கடல் என்று ஒரு பொருளும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பொது பொருளாக மலை என்று சொல்லிக் கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு நல்ல குறளை வள்ளுவர் சொல்கிறார். இன்னொரு குறளுக்கு நாம் போவோமேனால் ஒரு சிறந்த குறள், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மழை எல்லாம் மழை. இந்த மழையில எல்லாமே அடங்கி இருக்கிறது. எல்லாம் என்பது என்ன? 1, 2, 3, 10, 100, 1000 எல்லாம் எத்தனை எண்ணிக்கை விட வைத்துக் கொள்ளலாம். அது 1000, லட்சம், கோடி எதையும் வைத்துக் கொள்ளலாம். இந்த மலையில எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த எண்ணிலடங்காத ஒரு பொருளை இந்த குறளிலே வள்ளுவர் பயன்படுத்தி எல்லாம் மழை எல்லாம் தான். அவர் எல்லாம் என்று சொன்னாலும் கூட முதல்ல 2 சொல்லுகிறார், கடைசியாகத்தான் எல்லாம் மழை 2 சொன்னார். இல்லப்பா 2 மட்டும் இல்ல, எல்லாமே மழைதான், 2ஓடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள் என்று வள்ளுவர் சொல்லுவார். என்ன 2? ஒன்று கெடுப்பது, இன்னொன்று எடுப்பது. 2 தான். இந்த 2ஐயும் சொன்ன பின்னாலே வள்ளுவருக்கு மனம் நிறையவில்லை, எல்லாம் என்று முடித்து விட்டு போய்விடுகிறார். அது கெடுப்பது. எப்படிங்க மழை கெடுக்கும்? சென்னையில நகர மக்களுக்கு தெரியும். இந்த மழை, அந்த மழை வெள்ளம் தலைநகர மக்களை எப்படி பாதிக்கிறது என்பதை நாம் தினமும் செய்தித்தாளிலே, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது கெடுப்பது, அதிகமாக பெய்து கெடுப்பது, அப்புறம் கெடுக்கிறது. நிறைய பெய்து கெடுக்கிறது, பெய்யாமலும் கெடுக்கிறது. அது 2 கெடுக்கிறது இருக்குது. பெய்து கெடுப்பது ஒன்று, பெய்யாமல் கெடுப்பது ஒன்று. பெய்யாமல் கெடுப்பது வறுமை, பஞ்சம். பெய்து கெடுப்பது என்பது பெருவெள்ளம். இந்த 2ஐயும் செய்கிறது. எப்படிங்க? இந்த 2ஐயும் செய்துவிட்டு என்ன செய்வது என்றால், பொறுத்து கொள்ளுங்கள், 2ஐயும் பெய்தும் கெடுக்கிறது, பெய்யாமலும் கெடுக்கிறது. ஆனாலும் அந்த 2க்கும் சேர்ந்து மற்ற அங்கே எடுப்பதும், அந்த வளத்தினை கொடுப்பதும், மழை பெய்து வளத்தை உண்டாக்குவதும் ஆக எல்லாமாக மழை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு போகிறார். அதற்கு மணக்குடவர் ஒரு நல்ல சுருக்கமான சொல்லுகிறார். பெய்யாது நின்று எல்லா பொருளையும் கெடுப்பது. அப்ப மழை பெய்யவில்லை என்றால் பயிர்கள் மட்டும் கெடுவது இல்லை, உயிர்கள் மட்டும் கெடுவது, எல்லா பொருளையும் கெடுப்பது. அது என்னன்னு தெரியல, எல்லாவற்றையும் சேர்த்து. அது திருவள்ளுவர் சொல்ல எல்லாம் என்பதற்கு மணக்குடவர் எல்லாவற்றையும் கெடுப்பது என்று சொல்லிக் கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். காளிங்கர் இந்த குறளுக்கு ஒரு சின்ன அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். மழை பருவம் கடந்து தப்பி பெய்வது, அது ஒரு கெடுதல். பாருங்கள், பருவத்து வழங்காது யாவரையும் கெடுப்பது. நாம் சொல்லுவோம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று. அப்ப அந்த விதைப்பதற்கு மழை வேண்டும். அப்ப அது பருவம், விதைக்கிற பருவம். அந்த பருவத்திலே மழை பெய்யாமல் கெடுக்கிறது என்று சொல்கிறார். அப்புறம் எப்படி உதவுகிறது என்றால், எப்படி எடுப்பது என்றால், உற்றார்க்கு, காளிங்கர் சொல்கிறார், உற்றார்க்கு நட்டார் போல் நின்று பாதுகாக்கிறது மழை. கெடுப்பது, மழை பெய்கிறது. அந்த மழை பெய்வதை காளிங்கர் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறார். உற்றவர்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வதை போல மழை இந்த உலகத்துக்கு உதவி செய்கிறது என்று சொல்லிக் கொண்டு போகிறார். அதற்கு பாவாணர் இந்த பாட்டுக்கு, குறளுக்கு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லா மழை என்பதற்கு பாவாணர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், தனக்கு மிஞ்சித்தான் தானம், அதனால் வளம் இல்லாத காலத்தில் வள்ளன்மை இல்லாதவர்கள் பண்பாடு கெடுகிறது. அது என்ன சொல்லுது என்றால், மனித பண்பாடே கெட்டு போகிறது.
மனித ஒழுக்கமே கெட்டு போகிறது, அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த மழை உருவாக்குகிறது என்று சொல்லுகிறார். அப்போ கெடுப்பது என்பதற்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன கெடுகிறது என்றால், வணிகம் கெடுகிறது, கைத்தொழில் கெடுகிறது. இந்த இரண்டும் கெட்டு போகிறது மழை இல்லாத போது கெடுப்பது. அப்ப வணிகம் கெடுகிறது, கைத்தொழில் கெடுகிறது, இப்படி கெட்டு போவதை சொல்கிறார். இதோடு தொடர்பாக அந்த கெடுப்பது என்று ஒரு பஞ்சத்தை உருவாக்குகிறது. பாருங்கள், இந்த திருக்குறளே 2 சொற்கள், உயிர் சொற்கள். ஒன்று கெடுப்பது, இன்னொன்று எடுப்பது. இந்த 2 முரண்பட்ட சொற்களை வைத்துக் கொண்டு, கெடுப்பது எடுப்பது என்ற 2 முரண்பட்ட சொற்களை வைத்துக் கொண்டு மிகச் சிறப்பாக, இந்த முரண்பட்ட சொற்களை வைத்துக் கொண்டு மிக மிக சிறப்பாக இந்த திருக்குறளை சொல்லியிருக்கிறார். அப்ப கெட்டார் என்பதற்கு இவர் பாவாணர் மேலும் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். செல்வம் இழந்தவர்கள் கெட்டார், செல்வம் இழந்தவர்கள். அப்படியானால் மழை இல்லை என்றால் யார் கெட்டு போகிறார் என்றால், அவர்களுக்கு இருக்கிற செல்வம் அவற்றை இழந்து விடுகிறார்கள். அப்போ ஒருவர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், ஆனால் மழை இல்லை என்றால் அந்த செல்வத்தை அவர் இழந்து போகிறார். இது ஒரு புதுமையான விளக்கம். மழை இல்லை என்றால் ஒரு பெரும் செல்வர் கூட அந்த செல்வத்தை அவர் இழந்து போகிறார் என்று சொல்லுவதை இந்த உரையார் பாவாணர் ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய பெருமக்களே, இன்னொரு திருக்குறளை கூட நாம் பார்க்கலாம். ஒரு அழகான திருக்குறள். 10 திருக்குறளுமே 10மே முத்து முத்தாகத்தான். நம்முடைய மாணவி சொன்னதை போல 10ம் 10 முத்துக்கள். நேரம் கருதி தோழர் அவர்கள் 30 நிமிடம் தான் சொல்லியிருக்கிறார்கள். அதற்குள்ளே நான் முடிக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு அழகான திருக்குறள். விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது. அந்த பரிமேலழகர் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். விசும்பு மேகம், அது கூட விசும்பு வானம் தான், ஆனால் அது மேகம்தான். அது முன்னாடியே நான் சொன்னதை போல 7ஆம் வேற்றின் உருவும் பெயரும் உடன்தொக்க தொகை. வானின்கண் உள்ள மேகம். அப்ப விசும்பு என்பது, விசும்பின் துளி என்பது மேகத்தினுடைய துளிகள். அந்த மேகம் 2வது இன்னொரு சொல்லை சொல்ல, பசும்புல்லின் தலை. இந்த பசும்புல் என்ற சொல் மிக ஒரு அற்புதமான சொல். புல், அது பச்சை புல்லு. இந்த பசும்புல்லுக்கு என்ன சிறப்பு என்றால், அன்புக்குரியவர்கள், நான் விதை போட்டால் அந்த விதை ஒரு வாரத்துல முளைக்கும், 10 நாள்ல முளைக்கும், 4 நாள்ல முளைக்கும். சில விதைகள் 20 நாள் கூட ஆகலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த பசும்புல் ஒரே நாளிலே முளைக்கக்கூடிய ஒரு புல் பசும்புல். ஒரு நாள் முளைச்சிடும். இன்னைக்கு நீங்க நாளைக்கு அது முளைத்துவிடும். அந்த பசும்புல் ஒரு நாளிலே முளைக்கக்கூடிய பசும்புல்லை கூட நாம் மழை இல்லை என்றால் பார்க்க முடியாது. ரொம்ப நன்றிங்க. சிரமத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய பெருமக்களே, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் என்பதற்கு, நெடுங்கடல் என்பதற்கு, அதாவது அந்த திருக்குறளை முக்கியமான நெடுங்கடல், நெடிய கடல் என்று மணக்குடவர் சொல்லிக் கொண்டு போகிறார். நெடுங்கடலும் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி. அந்த தடிந்து எழிலி என்ற சொல் மிக அருமையான ஒரு சொல். அந்த திருக்குறளில் இருக்கிற சொற்கள் மிகச் சிறந்த சொற்கள். அந்த தடிந்து எழிலி, எழிலி என்பது மேகம், தடிந்து என்பது மின்னல் என்று சொல்லுகிறார். அந்த மின்னலோடு பெய்கிற மழை, அந்த மழை என்பதற்கு மின்னலை இணைத்துக் கொள்ளுகிறார். பாருங்கள், அந்த சேர்க்கை ஒரு மிக சிறந்த ஒரு கவிதை சொல். அப்போ எழிலி மேகம், தடிந்து என்பது மின்னல்.
அந்த மின்னலோடு பெய்கிற மழை, அதை பெருமழை என்று நாம் சொல்ல வேண்டும். சரி, மின்னலும் இடியும் ஆலங்கட்டியும் வந்தால் அதுதான் பெருமழை. அப்படிப்பட்ட பெருமழை என்பதை சொல்லுகிறார். மணக்குடவர் நெடிய கடல் என்று சொல்லுகிறார். பருதியார் இந்த நெடுங்கடலுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். பெருமையான கடல், அந்த கடல் பெருமையான கடல் என்று சொல்லுகிறார். இதற்கு இந்த இன்னொரு விளக்கத்தை நற்றினை கொடுக்கிறது. வேட்டம் பொய்யாது. இந்த மழை இல்லை என்றால் வேட்டம் பொய்யாது. ஒன்று, வலை வளம் சிறப்ப பாட்டம் பெய்யாது. அப்ப வலை வளம் இழந்து போகிறார்கள் மீனவர்கள். அந்த மீனவருடைய வாழ்க்கையும் இந்த கடல் குன்றுகிற பொழுது மீனவருடைய வாழ்க்கையும் குன்றி போகிறது என்ற விளக்கத்தை இங்கே பருதியார் அவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பாவாணர் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த நெடுங்கடல் என்பதற்கு மாபெரும் கடல் என்று சொல்லுகிறார். அந்த முகில், அந்த எழிலி தண்ணீரை எங்கே இருந்து எடுத்துக் கொள்ளுகிறது? கடலிலே இருந்து முகக்கிறது. அப்போ முகில் என்றால் அது முகப்பது. எங்கே தண்ணீரை முகத்து கொள்கிறது? கடலிலே இருந்து தண்ணீரை முகந்து கொள்ளுகிறது. அது முகில். அப்ப எழிலி எங்கே ஆகிறது? எழிலி எப்பொழுது ஆகிறது என்றால், கடலிலே தண்ணீரை முகந்து கொண்ட முகில் வானத்திலே முகந்து கொண்டு போகிற பொழுது அங்க வானத்திலே அது எழிலியாக மாறுகிறது. அப்போ முதல் தோற்றம் முகில், அது கடைசியில வானத்திலே போகிற பொழுது எழிலியாக மின்னலோடு சேர்ந்து மாறிவிடுகிறது என்பதை பாவாணர் சொல்லிக் கொண்டு போகிறார். அது நம்முடைய அறிவியலுக்கு ஏற்ற ஒரு செய்தி. கடல் நீரை ஆவியாக மாற்றி குறைப்பது முகில். சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அன்புக்குரிய பெருமக்களே, வான் சிறப்பு என்பது எங்கே அடங்கி இருக்கிறது என்றால், வான் சிறப்பு என்பது மழைக்கு மூலமாகிய கடல். மழைக்கு மூலம் எது? கடல். அன்புக்குரியவர்களே, மழைக்கு மூலமாக இருக்கிற கடலும் தன்னுடைய இயல்பிலே இருந்து திரிந்து போகும் மழை இல்லாத பொழுது. இதுதான் வான் சிறப்பு. இதுதான் வான் சிறப்பு. மழை தான் முகந்து கொள்ளுகிற கடல். அந்த மழை இல்லை என்றால் தான் முகந்து கொள்ளுகிற கடல் அதுவும் கூட குன்றி போகும் என்பதுதான் வானினுடைய சிறப்பு, மழையினுடைய சிறப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய பெருமக்களே, வான் சிறப்பு என்பது இன்றியமையாத ஒன்று. அண்மையிலே தமிழ்நாட்டுக்கு வந்த ராஜேந்திர சிங் நீர் மனிதர் என்று அவரை சொல்லுவார்கள். நீர் மனிதர் என்று அவரை சொல்லுவார்கள். அந்த நீர் மனிதர் சொல்லுகிறார், கடவுள் தமிழ் மக்களை கெடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுவார். இந்த நீர் மனிதர், கடவுள் தமிழர்களை கெடுத்து வைத்திருக்கிறார். எப்படி கெடுத்து வைத்திருக்கிறார் என்றால், மழை இருக்கிறது, நீர் இருக்கிறது, வெள்ளம் இருக்கிறது. ஆனால் தமிழக மக்களுக்கு நீரை சேமிப்பதற்கும் நீரை பாதுகாப்பதற்கும் தெரியவில்லை என்று ஒரு குறையை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எனவே மழை நீரை சேமிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். மழை பெய்வதற்கு தேவையான சூழல்களை, அந்த சூழலியலை நாம் உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி, வான் சிறப்பு ஒரு சிறந்த அதிகாரத்தை, மிகச்சிறந்த அதிகாரத்தை, நான் தலைப்பை கேட்கிற பொழுது கூட ரமணி அவர்கள் வான் சிறப்பு பேசுங்கள் என்று சொல்லுகிற பொழுதை விட, அந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்ட பொழுதை விட, இதை படித்து நுழைந்து பார்க்கிற பொழுது, உரையாசிரியர்களை பார்க்கிற பொழுது இல்லை, மிகச்சிறந்த ஒரு அதிகாரத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் என்று சொல்லி வான் சிறப்பை இத்தோடு நிறைவு செய்கிறேன். தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புலவர் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்வதை காட்டிலும் நன்றிகள். காரணம் என்ன அப்படின்னா, இளங்கலை தமிழ் படிக்கின்ற பொழுது என்னுடைய பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ஐயா நாட்டரசங்கோட்டை
ஐயா அவங்களும் புலவர் பட்டம் முடிச்சுட்டு பேராசிரியரா வந்தவங்க. அவங்க சாயல்ல தான் நீங்களும் இருக்கீங்க. ஐயா அப்படித்தான் நடத்துவாங்க. நடத்தும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு தாய்மையோடு அது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு தாய்மையோடு பக்கத்துல பிடிச்சு வச்சுட்டு, அப்படி தடவி, "ஏய் இதத்தாப்பா சொல்றேன். இத கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கப்பா." அப்படிங்கிறது அவருடைய அந்த இலக்கணம் இதுவரையும் அவங்க ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு நாள் கூட இலக்கண புத்தகத்த கையில கொண்டுட்டு வந்ததே கிடையாது. வரவுமே, அப்பா இன்னைக்கு போயிருவோமா? நன்னூல் அதிகாரம் போயிருவோமா?" அப்படின்ட்டு சூத்திரம் சொல்லிட்டு, அப்படியே பொருள் சொல்லிட்டு, அப்படியே ரசிச்சு ரசிச்சு நீங்க சொன்னது மாரி எல்லாருடைய மனக்குழுவுல இருந்து அத்தனை பேரு நீங்க பாவம் எல்லாரையும் கொண்டு வந்தீங்க. அதுபோல உண்மையிலே நீங்க தடைபடும்போதெல்லாம் எனக்கு பதட்டம் தான் வந்தது. ஐய்யயோ! தடபடுதே! ஐய்யயோ! ஐய்யயோ! நம்முடைய வகுப்பு தடபடுதேன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மனம் திறந்து சொல்லுகிறேன். ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு 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 உரைப்பொழிவுன்னு சொல்றதா? இல்ல ஆய்வுரைன்னு சொல்றதா? அ எ நீங்கலாம் வந்து எங்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருந்தீங்கன்னா, இன்னும் சந்தோஷப்பட்டுருப்போம். நாங்க இன்னமும் ஓ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும். நீங்க இன்னும் வர்ற காலங்கள்ல திருக்குறளை அதிகாரம் நான் பொதுச் செயலாளர்ட்ட அனுமதி வாங்கிறேன். நான் ஒருத்தருக்கு 1 தான் அப்படின்னு நாங்க பேசியிருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அனுமதியாவது வாங்கி, ஒரு 4, 5 அதிகாரங்களாவது சொல்லுங்க. ஏன்னா, தமிழகத்தில் இதுபோல் பொருள் சொல்லக்கூடிய அ உரையாளர்கள் இல்ல. அவங்க யாரோ ஒருத்தர சொன்னத அப்படியே மனப்பாடமா தான் சொன்னதா நெனச்சுக்கிட்டு, கற்பனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயா உண்மையிலே முருகன் ஐயா மகிழ்ச்சி. அவர்களே, அ ரமணி ஐயா அவர்களே, தோழர்களே, நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் ரவீந்திரன் உங்களோடு உரையாடுவதற்கு வருவான் என்ற ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அத என்ன மறந்து கண்ணீர் வர வைக்க ஏன்னா, அந்த ஒரு எனக்கு அந்த பாடம் கேட்ட உணர்வு தான் இருந்தது. எங்க ஐயா பாடம் நடத்துறாங்க. ஏன்னா, எங்க ஐயா நடத்தும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்ன சத்தம் கூட வராது. அப்படியே அப்படியே சிலாகித்து எங்க ஐயா அந்த ஆடிக்கிட்டு ஒரு மாரி அப்படியே அதே மாரி தான் நீங்க அந்த தலையெல்லாம் ஆடிட்டு, நான் அதெல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஐயா. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்களுடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். கவிஞரே வந்துட்டேன் வந்துட்டேன். வந்துட்டீங்க. வந்துட்டு வாங்க. அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல தமிழ் உரையை, நல்ல திருக்குறள் தெளிவுரையை அழகான முறையிலே ஆதாரங்களோடு, உரையாசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு, தனக்கே உரிய தனி பாணியிலே இலக்கண விளக்கத்தோடு, இலக்கண குறிப்புகளோடு மிக அழகாக எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லியிருக்கிறார். இது ஒரு அருமையான உரை. கருமுருகன் அவர்கள் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் வகுப்பை நாம் கழித்தது போல், பயன்பெற்றது போல் இருந்தது. அருமையான உரை. நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கின்ற இலக்கிய பணி நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டு வருகிறது. வான் சிறப்பை ஒரு அறிவியல் நுட்பத்தோடு, அதே சமயத்துல தமிழ் உரை வளத்தோடு, தமிழின் அழகிய சொல் நயங்களை எடுத்துரைத்து சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஐயா ரவீந்திரன் அவர்கள் சுந்தர சுகன் என்ற இதழிலே நாங்கள் எழுதி கொண்டிருக்கிற பொழுது அடிக்கடி அந்த இதழிலே அவருடைய படைப்புகள் வரும். ரவீந்திரனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய அவரை பற்றி அறிந்திருக்கிறேன். இன்றைக்குதான் நேரடியாக நாங்கள் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது. நல்ல தமிழ் அறிவு படைத்தவர், நல்ல படைப்பாற்றல் மிக்கவர், மரபு புதுக்கவிதை இரண்டிலும் ஒரு ஆழமான இலக்கியங்களை படைத்தவர். அவருக்கு நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் சார்பிலே வாழ்த்துக்களையும் கருமுருகன் சார்பிலே நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பின்னூட்டம் தரலாங்களா? பின்னூட்டம் தரலாமா? காமு கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கொடுங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு உரை. நான் சொல்ல நினைச்ச கருத்தை நம்ம கருமுருகன் அவர்களே சொல்லிட்டாங்க. அதாவது அந்த தாய்மை உணர்வோடு இருந்தது அவருடைய உரைங்கிறது. அதாவது
உயர் பீடத்தில் அமர்ந்து கொண்டு உபன்யாசம் செய்வது போல் இல்லாமல் மனதுக்கு நெருக்கமாக தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு தெரிவித்து விட வேண்டுமேங்கிற உண்மையான ஆதங்கத்தோடு இருந்தது அவருடைய உரை. அந்த அந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப, அதாவது ஒரு ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய மிக அடிப்படையான குணம். ஆசிரியருக்கு அறிவின்பு எல்லைங்கிறது அது அடுத்த கட்டம். அடிப்படையான தகுதி வந்து அந்த அந்த அக்கறை, அந்த மாணவர்கள் பால் உள்ள அக்கறை, அன்பு, நேசம், பாசம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதை வந்து அந்த ஒரு தன்மையோடு அவர் எடுத்து சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் பல்வேறு உரையாசிரியர்களுடைய ஒப்பீட்டோடு அந்த உரையினுடைய மேன்மையை அவர் சுட்டி காட்டின நயம் ரொம்ப 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 சிறப்பு. இந்த உரை சிறப்பு, அந்த உரை சிறப்பு இல்லைங்கிற அந்த ஒப்பீடு அல்ல. ஒவ்வொரு உரையாசிரியர்களும் எப்படி அந்த பொருளை வந்து மேன்மைப்படுத்தி பொருளை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டிய விதம் ரொம்ப அருமை. இதுல வந்து ஒரு உதிரி லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்கிற வெண்பாவை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு வந்து ஒரு உபரி அனுகூலம். அந்த வெண்பாவை வந்து நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் எழுதி வாங்கி நான் மனப்பாடம் பண்ணிக்குவேன். எனக்கு தெரிஞ்சது மணக்குடவர், பரிமளகர், இது போன்ற சில உரையாசிரியர்கள் தான். அந்த 10 பேருடைய வெண்பாவே இருக்குங்கிறது புதிய செய்தி. நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டு வாங்கிக்குவேன். அவருக்கு கருமுருகன் சொன்னது போல் வாழ்த்துக்கள் கிடையாது, எங்களுடைய வணக்கங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. மிகவும் அருமையான உரை. ஐயா அவர்கள் அந்த இணைப்பு துண்டிக்கப்படும் போதால் நீங்க சொன்னது போலவே நானும் மிகவும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். நிஜமாவே ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு மாணவர் பாடம் கேட்கிற போச்சு, வருதான்னு சொல்லிட்டு எட்டி அந்த பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசினாரு. அமிர்தம், அந்த அமிர்தம் எப்படி வந்து அமிர்தமா மாறிச்சு, சாகாம இருந்து சோறு நீரும் தான் அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொன்றையும் அழகழகா சொன்னாரு. அதை விட எனக்கு இந்த ஒரே நாள்ல முளைக்கக்கூடிய பசுமல் கூட முளைக்காதுன்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு பாட்டுல வந்து என்னன்னா, எனக்கு அது படிக்கும் போதே நான் இந்த வான் சிறப்பு முழுவதுமே இன்னைக்கு நானும் வந்து சரி ஒவ்வொரு அதிகாரம் சில குரலாம் நமக்கு வரிசையா வராதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இருந்தே கடவுள் வாழ்த்து வான் சிறப்பெல்லாம் ஃபுல்லா படிச்சு நானும் எழுதி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் எழுதி பார்க்கலாம், நாம வரிசையா சொல்ல மாட்டேங்கிறோம்னு சொல்லி எனக்கு வந்து எனக்கு சரியான பொருள் வரல. இப்ப வந்து ஐயா சொல்லும் போது மின்னலோடு பெய்யுது மழை ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் அந்த எப்படி வந்து முகில் மின்னலா மாறி பெருமழையா வருதுன்னு சொன்னது, அப்புறம் எப்படி அந்த மழைக்கு மூலமாகிய கடல் கூட பிறழ்ந்து போகும்னு சொன்னது, சொல்லுங்க. நல்லையா, நன்றி. நம்ம நண்பர்களை கொடுக்கிறாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10 குறள்களையும் சொன்ன மாணவிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து இன்னைக்கு உரையாளர் வந்து திரு ரவீந்திரன் அவர்கள் நம் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்று விட்டார். ரொம்ப மதிப்பு அவர் மேல ரொம்ப மதிப்பு அதிகமா உருவாகுது. காரணம் வந்து உரையாளருக்கான ஒரு இலக்கணத்தை வகுத்து தந்துள்ளார். உரையாளருக்கான ஒரு இலக்கணத்தை வகுத்து தந்து உள்ளார். அவருக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரு பரந்துபட்ட பல மேற்கோள்கள், அது என்ன சொல்ல, பரந்துபட்ட பல மேற்கோள்கள் சொன்னது சிறப்பு அம்சமாக இருந்தது. அடுத்து இந்த அமிர்தம் அப்படிங்கிறது சொன்னது, அவங்க வடநாட்டுல அமிர்தம்னு சொல்றாங்கல்ல, காரணம் என்னன்னா இந்த இல்லைனால அவங்களுக்கு வந்துக்கிடாது. அது நமக்கே உரிய சிறப்பு எழுத்து அது அவங்களுக்கு வந்துக்கிடாது, அமிர்தம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோறும் நீரும் அப்படிங்கிற போது பழைய சோறை சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பழைய சோறுத அமிர்தம், என்எஸ்கே கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் எத்தனை அமிர்தம்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லுவாரு. அது உண்மைக்கே இப்ப நம்ம பழைய சோறை உண்டதுனாலதான் நோய் இல்லாமல் ரொம்ப காலம் வாழ்ந்திருக்காங்க. இப்ப அது அமெரிக்காக்காரங்கள்
ஆய்வில் ஆராய்ச்சி பண்ணி பழைய சோறு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பான உணவு பழைய சோறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்து ஒன்னே ஒண்ணுதான். இப்ப சமீபத்துல திரு பாரதி கிருஷ்ணகுமார் பேச்சை கேட்டேன். அதுல ஒன்னே ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அறிவியலாளர்கள் ஒரு சொட்டு நீரை உருவாக்க முடியல. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, இந்த 2யும் சேர்த்தா நீர் உண்டாகும்ல. ஆனா ஒரு துளி நீரை கூட உருவாக்க முடியல. அதே மாதிரி ஒரு துளி ரத்தத்தை கூட உருவாக்க முடியல. ஆனால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில இந்த மழை எப்படி உருவாகுது, அது வரைக்கும் அதுக்கு பிறகு இப்பதான் சமீப காலங்கள்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மழை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத அழகாக சொல்லி இருக்கிறார். கடல்ல இருந்து நீரை அந்த முகந்து செல்வதால் முகில், எவ்வளவு அழகான இது தமிழ் சொற்கள் பாருங்களேன். அந்த மேகம் பிற மழையா தருது, கருமேகம் கார்மேகம் அப்படின்னு ரொம்ப அழகாக ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. அந்த பாடலை கூட எழுதி வச்சிருக்கேன். காலங்கருதி இது பண்ணிக்கிடுதேன். அது அடுத்து உலகம் என்பது மக்களை குறிக்கும், அதுபோல வான் என்பது மழையை குறிக்கும். அந்த அப்படிங்கிறத சொன்னது அருமையா இருந்துச்சு. ரொம்ப மனம் நெகிழ்ந்து அவரை வணங்கி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? தோழர் கங்கா தலைவர். நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க தோழர். சொல்லுங்க. முதல்கண் நம்ம புலவர் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மிகச்சிறந்த முறையில் 1-2 குரலுக்கு அவருக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் கூட இந்த அதிகாரத்தினுடைய ஒரு சாராம்சத்தை மிக அற்புதமான முறையில் எல்லோருமே பாராட்டக்கூடிய அளவிற்கு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று ஒரு அந்த அறிவியல் கூற்று அப்படிங்கிறது இன்னைக்கு வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல இந்த அளவிற்கு கடவுள் இருந்து அந்த மேகம் அந்த நீரை எடுத்து அது மழையாக வருகிறது அப்படிங்கிற அந்த அறிவியல் கூற்று அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. அதையும் இப்ப நம்ம கவிஞர் ரவீந்திர பாரதியும் அறிவியல் நுட்பம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னார். அப்ப அந்த காலகட்டத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதை யூகித்து அந்த கவிதையில கொண்டு வரக்கூடிய இது இருக்கு. அப்படிங்கும் பொழுது மிக ஆச்சரியமா இருக்குது வள்ளுவருடைய அந்த அறிவாற்றல். ஆகவே அந்த அந்த சிறப்புகளை மிக அற்புதமாக சொன்னீர்கள். அதுவும் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலியல் பிரச்சனையை ராஜேந்திர சிங் அவர் கோவைக்கு வந்தபோது பேசினதை தான் நினைக்கிறேன். நான் அந்த நிகழ்ச்சி நான் கேட்டேன். நான் இந்த நம்ம திருவாணியினுடைய அந்த அந்த அடிவாரத்துல நடந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு ராஜேந்திர சிங். அப்போ இது இவ்வளவு வளங்கள் இருந்தும் அதை நீங்க பாதுகாக்கவில்லை அப்படிங்கறத அவர் எச்சரிக்கிறார். அந்த இதை நீங்க குறிப்பிட்டதும் மிக சிறந்தது. அது அந்த செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. மிக நன்றி ஐயா. அதை சிறப்பாக இருக்கு. தோழர் கருமுருகன். தலைவரே, அன்பான தோழர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மிகச்சிறப்பாக 3வது தினம் திருக்குறள் இன்றைக்கு நடைபெற்று முடிகிற தருவாயில் இருக்கிறது. இன்றைய நிகழ்வுல அந்த மாணவி மாண்டீஸ்வரி என்ற 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, நான் சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவியினுடைய அந்த முற்றோதலில் தொடங்கி மிக அருமையாக முற்றோதல் செய்தார். அதில் தொடங்கி அடுத்து நம்முடைய புலவர் மதிப்புக்குரிய பெரியவர் ரவீந்திரன் அவர்களுடைய திருக்குறள் உரை, அந்த உரை எல்லோரும் பாராட்டி விட்டார்கள். அதையெல்லாம் நான் மீண்டும் ஒரு முறை வழிமொழிவதுதான் சிறப்பு என்று நினைக்கிறேன். குறிப்பாக நான் பார்த்த ஒரு உணர்வு என்பது, அவருடைய உரையில் ஒரு அனுபவமும் அறிவும் கலந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை நான் பார்த்தேன். எனவே அந்த உரை ஒரு இயல்பான உயிர்ப்புள்ள ஒரு உரையாக இருந்தது. அவர் நம்மோடு உரையாடக்கூடிய தன்மையோடு அது உரையாடினார். இணைய சிக்கல் மட்டுமில்லை என்று சொன்னால் இந்த அவருடைய உரை இன்னும் செறிவாக அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மிகச்சிறப்பான ஒன்று. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பல உரையாசிரியர்களை
இணைத்து இணைத்து பேசிய ஒரு அழகு மிக முக்கியமான அழகு. ஏனென்றால் அதன் மூலம் திருக்குறளினுடைய நுட்பங்கள் அல்லது அதற்குள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய பல பரிமாணங்களை நமக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு முயற்சியை அவர் அழகாக செய்தார். உதாரணமாக நெடுங்கடல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்து அவர் பேசிய விதங்கள், அல்லது அமிழ்தம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து பேசிய விதங்கள் எல்லாம் மிகுந்த இலக்கிய நயமுள்ள, மிகுந்த இலக்கிய சுவை உள்ள ஒன்றாக இருந்தது. மதிப்புக்குரிய பெரியவர் ரவீந்திரன் அவர்களுக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் நம்முடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வான் சிறப்பை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு உணர்ச்சி வருகிறது. என்னவென்று சொன்னால், நேற்றைக்கு கடவுள் வாழ்த்து, அந்த கடவுள் வாழ்த்தை பற்றி பேசுகிற போது நம்முடைய அருமை கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பொதுவான கடவுள் வாழ்த்தை பற்றி தமிழகத்தில் பொது புத்தியில இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலையை நேற்றைக்கு உடைத்து போட்டார். உடைத்து போட்டு அந்த வள்ளுவனுடைய அந்த கடவுள் வாழ்த்தில் உள்ளூர பொதிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை புத்தனையும் வைத்து பௌத்தத்தையும் வைத்து நமக்கு நேற்றைக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு உரையை நேற்றைக்கு தந்தார்கள். நீங்கள் பாருங்கள், கடவுள் வாழ்த்தை பாடிவிட்டு உடனடியாக அடுத்த அதிகாரமாக வள்ளுவர் வந்து நிற்பது வான் சிறப்பு என்ற அதிகாரம். நன்றாக யோசித்து பாருங்கள், வள்ளுவன் எந்த பக்கத்திலே நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்தே நம்முடைய தமிழில் ஒரு இயற்கை சார்பு, மண் சார்பு என்பது நம்முடைய தமிழனுடைய ஒரு அடிப்படையான மரபாக இருக்கிறது. மண் சார்போடு இணைந்து நிற்கக்கூடியது ஒரு மக்கள் சார்பு, இன்னொன்று அறச்சார்பு. இந்த 3 பரிமாணங்களும் நம்முடைய தமிழனுடைய அடிப்படைகளாக நாம் கண்டு வருகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழனுடைய உண்மையான மரபுகளை படிக்க படிக்க இந்த 3 பரிமாணங்கள் வெளிப்படுகின்றன. இயற்கை சார்பு, மக்கள் சார்பு, அறச்சார்பு. இந்த 3மே நம்முடைய திருவள்ளுவருடைய படைப்புகளில் ஒவ்வொரு படைப்பிலும் இருக்கிறது. அதை இன்னும் போக போக பேசலாம். அப்படி வரும்போது லைவ் ஒண்ணு போயிட்டு இருக்கு, உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன் பாருங்க. கலை இலக்கிய பெருமன்றம் நீங்க பேசுங்க, கட் பண்ணிட்டேன், பேசுங்க. அப்படி வரும்போது நாம் என்னவென்று பார்க்க வேண்டியது, வள்ளுவனுடைய தன்மை எவ்வளவு சிறப்பான தன்மை என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக இங்கே பேசுகிற போது வைதீகத்தினுடைய அடிப்படையில் பேசுகிற போது அறம், பொருள், இன்பம், வீடு என்று ஒன்றை பேசுவார்கள். ஆனால் நம்முடைய வள்ளுவன் மிக கவனமாக வீடு என்பதை விட்டே விட்டார். ஏனென்றால் அவருடைய எண்ண ஓட்டத்தில், அவருடைய தத்துவ ஓட்டத்தில் வீடு என்பது கிடையாது. வீடு வேறு என்பது எங்கோ இருக்கக்கூடிய ஒன்றாக சொல்லக்கூடியதெல்லாம் திருவள்ளுவர் கணக்கில் கொள்ளவில்லை, மறுக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதனுடைய பொருள், வள்ளுவன் அடிப்படையில் வைதீகத்துக்கு எதிராக நிற்கிறார் என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல உரையாசிரியர்களை பார்க்கின்ற போது ஒரு கருத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பல உரையாசிரியர்கள் வள்ளுவரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனா சில இடத்துல ஒரு குறிப்பாக எனக்கு வந்து நம்முடைய மதிப்புக்குரிய வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய திருக்குறளை பற்றி அவர் பேசுகிற போது, உரைகளை பற்றி பேசுகிற போது, அவர் பரிமேலழகருடைய உரையின் மீது ஒரு விமர்சனத்தை வைப்பார். விமர்சனத்தை வைத்துவிட்டு அந்த இடத்திலே மணக்குடவருடைய உரையை அவர் போற்றி பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அது காரணம் இருக்கிறது. பரிமேலழகருடைய உரையைத்தான் இன்றைக்கு பொதுவாக ஒரே சிறந்த உரை என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றான கருத்துக்களும் நிலவுகின்றன. குறிப்பாக வாவு சிதம்பரம் பிள்ளையே சொல்லுவார், அவருடைய கருத்துக்களில் சில சிக்கல்களாம் இருக்கின்றன, ஆனால் மணக்குடவருடைய உரையில் அந்த சிக்கல்கள் இல்லை என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே நாம் இந்த உரையாசிரியர்களை எடுத்து பேசுகின்ற போதே நாம் இந்த ஒரு உணர்வுகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருக்குறளை பற்றி நிறைய வியாக்கியானங்கள், நிறைய விளக்கங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் கலை இலக்கிய பெருமன்ற அரங்கத்திலே நாம் பேசுகிற போது இந்த விமர்சன கண்ணோட்டமும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விமர்சன கண்ணோட்டத்தை தான் நேற்றைக்கு நம்முடைய அருமை கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கு புலவர் ரவீந்திரனுடைய உரையும் அதை ஒட்டியே வந்திருக்கிறது. திருக்குறளை மேலும் மேலும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையிலே நமக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. கலந்து கொண்ட எல்லா தோழமைகளுக்கும் என்னுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
தோழர் ஒரு சிறு குறிப்பை மட்டும் சொல்லிருந்தேங்க. இல்ல உங்களுக்கு நிறைவா நம்ம வாய்ப்பு தோழர் தரப்படுங்க. உங்களுக்கு நிறைவா வாய்ப்பு தரப்படுங்க. நீங்க பேசலாம். நன்றிங்க. சரி சரி சரி. நன்றி. அரசெல்வி அம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திருக்குறள் கூறிய அந்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் இலக்கியத்தில் பழுத்த பழப்போலும் மிக அருமையாக நமக்கு எந்த அளவுக்கு சொன்னா புரியும் அந்த லெவல்லே கொண்டு போனார் கடைசி வரைக்கும். அவங்களோட உரை இவங்களோட உரைன்னு எல்லா இடத்துலயும் சொல்லாம எந்த இடத்துல சொன்னா அந்த கருத்து மேம்படுங்கிறதுக்கு மட்டும் அந்த அவங்களோட உரையை பயன்படுத்துறது ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்ன போர்ட்ல எழுதி போட்டு கை வச்சு சொல்லி தராத ஒரு வாத்தியாரா இன்னைக்கு இருந்தாரு. நம்ம எல்லாம் ஸ்டூடெண்டா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த திருக்குறளுக்கு இவ்வளவு அழகா விளக்கம் சொல்ல முடியும். சும்மா நம்ம நின்றுகிட்டு ஒப்பிக்கலாம் முடியாது. எனக்கு அப்படியே என் வகுப்புல நான் உட்கார்ந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இடையிடையே ஏற்பட்டது வகுப்பு நல்லா போயிட்டு இருக்கிறப்ப கரண்ட் கட்டானா எப்படி தவிச்சு போறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. இவருக்கு அந்த இடையிடையே தடைப்பட்டது, ஐயோ சீக்கிரம் வந்துடக்கூடாது, அவரு சீக்கிரம் வந்துடக்கூடாது, எப்படியும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா அவர் கொண்டு போன விதம் எல்லாத்தையும் அப்படியே உட்கார வச்சிருச்சு. ரொம்ப எல்லா குறளுக்கும் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது. மற்றவர்களுடைய கருத்துக்களை இங்க கொண்டு வந்து திணிக்காம தேவையான இடத்துல மட்டும் பிற உரையாசிரியர்கள் கருத்தை கொண்டு வரட்டும். ஐயா அன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்களோட பார்வையில் அது எப்படி அது விளக்குனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயாவை வாழ்த்தி மகிழ்கிறேன். அடுத்து இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா என் கிளாஸ்ல எல்லாம் நான் கந்த சஷ்டி கவசத்து அந்த பாட்டு மெட்ல தான் இந்த திருக்குறள் எல்லாத்தையும் பாடி தான் கிளாஸ் எடுத்தேன். எங்க பள்ளி காலை இறைவணக்க கூட்டத்திலையும் திருக்குறள் பாடி அதுக்கப்புறம் பொருள் சொல்லுங்க, அப்படிதான் நாங்க எங்க ஸ்கூலை பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். அது மாதிரி அந்த திருக்குறள்ங்கிறது உலகத்திலேயே 3 இதை தங்கத்தட்டுல வச்சிருக்காங்க. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மியூசியத்துல. அதுல நம்ம திருக்குறளும் ஒண்ணு. எல்லாமே சிறப்பு இருக்கு. எனக்கு 2 ஆதங்கம். இதுக்குன்னு ஒரு இலக்கிய மன்றத்துல ஒரு கூட்டம் போட்டு இவ்வளோ பேர் கூடி விவாதிக்கிறோமே ஒழிய எத்தனை வீட்டுல இந்த திருக்குறள் பகவத்கீதைக்கு ஈக்குவலா சாமி படத்துக்கிட்ட வச்சிருக்கோம். அது எனக்கு ரொம்ப நேத்து எனக்கு அந்த சிந்தனை வந்துச்சு. எத்தனை பேர் திருக்குறளை சாமி படத்துல வச்சிருக்கோம். பகவத்கீதையும் புனிதமானது, திருக்குறளும் புனிதமானதுன்னு. அதே மாதிரி திருவள்ளுவர் படமோ சிலையோ எல்லார் வீட்லயும் இருக்கா? தாத்தா படம் பாட்டி படம் வச்சு இது தாத்தா பாட்டின்னு எல்லாருமே காட்டுறோம். இதுவும் நம்ம தாத்தா பையன் கேட்கணும். மனிதனுக்கு ஆசையே கண்களின் வழியாக சென்று இதயத்தில் உட்கார்ந்து அப்புறம் தான் வெளிப்படுத்துது. இந்த படத்தை பார்க்க பார்க்க பையன் கேட்கணும், யாரு இவரு, இவர் படத்தை இவ்வளவு இதா வச்சிருக்கீங்கன்னு கேட்டாதான் வள்ளுவர் நமக்கு கொடுத்த அந்த திருக்குறளின் விலை மதிப்பில்லா சொல்றோம்ல, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தோமா? நாம உணர்ந்துட்டோம், நம்ம பிள்ளைகள் இன்னும் உணரல. அதை உணர வைக்கணும். இந்த பெருமன்றம் இவ்வளோ சீரா போய்கிட்டு ரொம்ப பெரிய அளவுல வித்தியாசமான முறையில செய்றீங்கன்னா அது இதெல்லாம் செய்யணும். அதுக்கு நாம எல்லாம் ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. செய்திக்காக ஒன்று, மலேசியாவில் மலேசிய தமிழ் இலக்கிய கழகம் என்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கிய அமைப்பு இருக்கிறது. அவர்கள் நிகழ்ச்சியை எப்படி தொடங்குவார்கள் என்றால், மங்களகரமான பெண்கள்லாம் கிடையாது, பெண்கள் அதில் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க ஒரு வெள்ளி தட்டில் திருக்குறளை அப்படியே அந்த போட்டு பட்டு துண்டால மூடி 2 குத்து விளக்கு ஏந்தி வருவாங்க. வந்து மேடை ஏறுவாங்க. ஒரு 10 திருக்குறளை சொல்லுவாங்க, அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சியை தொடக்குவாங்க. அப்படியெல்லாம் இலக்கிய அமைப்புகள் இருக்கிறது. ஏன்னா இணையவழியில் போகிறதுனால தெரியணுங்கிறக்காண்டி சொல்கிறேன். ஆனால் நாம் தான் வேறெல்லாம் மாறிக்கிட்டோம். சரி, அது போயிட்டு போகுது. நன்றி தோழமைகளே. பொதுச் செயலாளர் இருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைவாக இன்றைய தினம் நம்முடைய புலவர் ஐயா, நீங்கள் நிறைவுக்கு வந்துடலாம். நன்றிங்க. ஒரு தோழர் தெரியல, சோறு என்பதற்கு இந்த பழைய சோறுன்னு சொன்னாருங்க. அது ஒரு சுவைதான்.
உலகத்திலேயே இந்த பழைய சோறு சாப்பிடுற ஆளுக்கு தமிழர்கள். அதை ஒரு சொல்லிய சொன்னாருங்க. அப்புறம் வீடு என்பதை அறம், பொருள், இன்பம், வீடு. ஏன் வீடு திருவள்ளுவர் சொல்லவில்லை? அதை சொன்னார். ஆனால் அன்புக்குரிய பெருமக்களே, வீடு என்பதை பல ஆன்மீகவாதிகள் சொர்க்கம் என்றும் வைகுண்டம் என்றும் வானுலகம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லவே இல்லை. இந்த வீடு என்ற சொல்லுக்கு ஒரு மிக அழகான ஒரு விளக்கத்தை யாரும் சொல்லலைங்க, நானாக சொல்லுகிறேன். நான் கண்டுபிடித்தது, வேறு யாரும் இதுவரைக்கும் சொல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன், கருதி கொண்டிருக்கிறேன். ஒரு அழகான சொல், விடுதல் தொழிற்பெயர். விடு முதல்நிலை தொழிற்பெயர், வீடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சுடுதல் தொழிற்பெயர், சுடு முதல்நிலை தொழிற்பெயர், சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விடுதல் என்பது வீடு ஆகிறது. என்னங்க? இல்ல நீங்க பேசுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க பேசுங்க. விடுதல் விடு, அது வீடு. அதற்கு இந்த விடுதல் என்ற சொல்லுக்கு, வீட்டுக்கு தொல்காப்பியர் மிக அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். எதை விடுறது, எப்ப விடுறது? கேள்வி. விடுறோம், பற்றுகளை விட வேண்டும். எப்ப விடுறது என்றால் தொல்காப்பியர் சொல்லுவார், அப்பா, உனக்கு பொருள்களின் மீது ஒரு பற்று இருக்கும், ஒரு காமம் இருக்கும். மண் மீதோ, பொன் மீதோ, பெண் மீதோ, குடும்பத்தின் மீதோ, சுற்றத்தின் மீதோ உனக்கு ஒரு காமம் இருக்கும், ஒரு பற்று. அந்த காமம் நீங்கிய பொழுது இந்த காமத்தை, இவைகளின் மீது இருக்கிற காமத்தை நீ விட வேண்டும். அப்படி விட்டால் நீ வீட்டுக்குரியவனாக மாறுகிறாய். அதை தொல்காப்பியர் சொல்கிறார், காமம் சான்ற கடைக்கோள் காலை. இந்த காமமெல்லாம் தீர்ந்த இறுதி பகுதியிலே நீ செல்லுகிற இடம்தான் அதற்கு வீடு என்று பெயர். நீ சென்று சேருகிற இடம்தான் வீடு என்று பெயர். காமம் சான்ற கடைக்கோட்காலை, ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி கிழவனும் குலத்தையும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே. அந்த சிறந்ததை பயிற்றிப்பது, சிறந்ததை படித்து கொண்டிருப்பது, சிறந்ததோடு சேர்ந்து இருப்பது, இதைத்தான் வீடு என்று தொல்காப்பியர் சொல்கிறார். எனவேதான் அந்த தொல்காப்பியருடைய மரபிலே திருவள்ளுவர் வீட்டை சொல்லாமல் அறம், பொருள், இன்பத்தை சொல்லி இந்த மூன்றும் இருக்கிறது என்று சொல்லி, நீ இந்த பற்றுகளை எல்லாம் விடுகிற பொழுது நீ வீட்டை சென்று சேர்கிறாய், வீடு அடைகிறாய் என்பதை நம்முடைய தமிழ், நம்முடைய திருக்குறள், நம்முடைய இலக்கியங்கள் அழகாக சொல்லிக் கொண்டு போகின்றன என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய பெருமக்களே, கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள், எனக்கு ஒரு இனிய வாய்ப்பை, படித்ததை, நினைத்து கொண்டிருப்பதை பேசுவதற்கு, ஒரு அழகான அறிவார்ந்த புலமையுடைய பெருமக்களுடைய அவையிலே பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக தோழர் ரமணி அவர்களுக்கும், நண்பர் முருகானந்தம் அவர்களுக்கும், தோழர் முருகன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரவீந்திரன் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ஒரு பெரும்பாலும் திருவள்ளுவரை, திருக்குறளை ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கிறதுல ஒரு பெரும் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. நேற்று சொன்னது மாதிரி தான், ஆடை மாற்றுகிற வேலையை நவீன உத்தியாக பயன்படுத்தி கொண்டிருக்கு. ஆனால் அப்படி இல்லை. நீங்க என்னுடைய சிந்தனை அதுதான். ஒரு இலக்கண அடிப்படையில் அதை நுணுக்கமாக பொருள் பார்க்கின்ற பொழுது உண்மையான பொருள் எனக்கு இந்த வீடு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய தேடல். நீங்க இன்னும் இது திருக்குறள் முழுமைக்கும் உரை எழுதுனீங்கன்னா உண்மையான வள்ளுவர் என்ன நினைச்சாரோ அதை நம்ம உணரலாம். ஏன்னா வள்ளுவர் நினைச்சதை யாருமே உரையா தரல. எல்லாரும் அவங்கவுங்க என்ன நினைச்சாங்களோ அதை தான் தந்தாங்களே தவிர, வள்ளுவரே நினைத்ததை தர முடியும்னா ஒரு இலக்கண அடிப்படையில் ஒரு நுணுக்கமான ஒரு ஆய்வியல் தேடலோடு பல்வேறு உரை ஆசிரியர்களையும் உள்வாங்கி கொண்டு, அது ரொம்ப முக்கியம், பல்வேறு உரையாசிரியர்களையும் உள்வாங்கி கொண்டு பயணிப்பது தான் சால சிறந்தது. அதனுடைய அடிப்படையிலே உங்களுடைய உரை இருந்தது. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை தினம்
அடுத்த நிகழ்வாக நாம் பயணிக்க இருக்கக்கூடிய நிகழ்விலே நாளை தினம் நம்மோடு இணைய இருப்பவர் முனைவர் பேராசிரியர் முனைவர் இரே சந்திரமோகன் அவர்கள். முன்னாள் முதல்வர் ஸ்ரீ சேவூர் அண்ணாமலை கல்லூரி, தற்போதைய முதல்வர் ஸ்ரீ நாச்சி